நீதிக்கு உட்படுத்துகிற குடும்பமாக இருக்காது. எத்து வரைக்கும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து எதையாவது ஜனங்களுக்கு நீங்கள் ஜெபித்து எவனா ரட்சிக்கப்பட்டிருக்கானான்னு பார்த்தா, இந்த மாதிரி பிரகஸ்பதிகளுடைய வாழ்க்கையில் அந்த ட்ராக் ரெக்கார்டு எதுவும் வராது. இது மூலிமா சபைக்குள்ளே எந்த ஆத்மா வந்துச்சுன்னு பார்த்தா இருக்காது. ஆனால் சின்ன பசங்கன்னா குட்டி அது சொல்ல வயதில் ரொம்ப சின்ன மகன்கள் மகள்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, 20+ இவங்க காலேஜில் சொல்லி அந்த ஜனங்க வந்தாலும் ஞானஸ்நானம் எடுத்துருக்காங்க, ஆத்மாவுக்கு ஆத்மாதாயம் செஞ்சுருக்காங்க. இவங்கெல்லாம் பெரிய தோற்றத்துலேயோ பெரிய ஒரு ஊழிய பலகையின் கீழெலாம் வரமாட்டாங்க. இது ரொம்ப எளிமையான விதத்தில் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறதுக்கு கர்த்தரை பயன்படுத்தியிருக்கிறார். நான் பார்த்துருக்கேன். இது நம்ம சபையிலே நடந்திருக்குது. அவங்களுக்கு ஞானஸ்தானம் தொட்டில்தான் ஷாக்கு, எப்படி இந்த நபர் வந்திருக்காங்க, நம்ம இன்ட்ரடியூஸ் தானே பண்ணி வச்சோம். அதுக்கப்புறம் அவங்க இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் வருஷத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறப்போ தான் இவங்களுக்கு தெரிய வருது, ஆஹா ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு வந்திருக்காங்க, கர்த்தர் பெரியவர், இப்படி தேவநாமம் மகிமைப்பட்டிருக்கு. என்ன இது எப்படி இருக்குது, இந்த சாட்சி எப்படி இருக்குது? இது வந்து பொருளாதாரத்துக்காக போய் ஒரு குடிகாரனோ துன்மார்க்கனோ வேசிகளோ தைரியமாக தன் பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு இவர் ஜெபிக்க போகிறார். இவர் பல பேரை கர்த்தருக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே நடத்துறது போல ஒரு தோற்றம். வாழ்க்கையை நாரி போயிடும். நீ பரிசுத்தாவை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உங்களோட அபிஷேகம் உன்னை காக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா, அல்லது உங்கள் அபிஷேகம் உங்களை விட்டு மங்கி போகும்னு நினைக்கிறீங்களா? பாவிகளை ரட்சிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இதே மனநிலை ஒரு ஏழ்மையான மனுஷனுக்கு இடம் கொடுக்குமா? உங்கள் மனசு ஒரு இருக்கப்பட்டவனை தொட்டு தானே போகுது. அது ஆத்மா ஆதாயமாக பண்ணுற மாதிரியும் ஆத்மா பாரத்தில் பேசுகிற மாதிரியும். இதே ஒரு ஏழைக்கும் எளிமையானருக்கும் உங்கள் மனசில் இந்த மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்குமா? குடிகாரனாக இருக்கிறான், வேசிக்காரனாக இருக்கான், சூதாடுறனாக இருக்கிறான், பாவியாக இருக்கிறான், துன்மார்க்கமாக இருக்கிறான், ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறான். இவனுக்கு இது தேவையா? அப்படி ஒன்று தோணும். ரெண்டாவது, இவனுக்கு நம்ம வீட்டில் இடம் கிடையாது, நாங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோன்னு. இதே கோடீஸ்வரம் வந்தான்னா அவனுக்கு ஒரு தனி இடம் இறுதியில் ஒதுக்கப்படும். பார்த்து கொள்ளலாம், நாம் சந்தித்து விடலாம், நம்ம ஜெபிக்கலாம், இந்த ஊழியக்காரர்கிட்ட போகலாம், அதை போகலாம், ஒன்றும் கிடையாது. கர்த்தரை உங்களுக்கு எதிர்த்து நிற்பார். மனம் உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். அபிஷேகம் வெளியில் அந்நியபாஷை இருக்குது. இது வந்து ஆராதனையெல்லாம் செய்யலாம், பலிபடத்துலையும் நிற்கலாம், தேவ சபையிலையும் காணப்படலாம், திருவிருந்தும் எடுக்கலாம், எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல. ஆனால் இந்த வக்கர புத்தி இருக்குது பாருங்கள், உங்களுக்கு கொஞ்ச நாளில் தேவ சபையிலே சாட்சி போயிடும். அவர் தான் இல்லை, இவர் யார் தெரியல, அவர் பொண்ணு வாழாத வந்துடுச்சு, பெரிய கரும்புள்ளி ஆகிடும். ஏன் வாழாத வந்துச்சு? சோன்சோ ஸ்டோரி வந்துடும் வெளியில். உங்கள் ஜெபம் எங்கே போச்சுன்னு எல்லோரும் கேட்டுட்டு காரியத்து புரளோகம் ஆகிடும்.